1971ல மிசா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சட்டத்தை நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட் எடுத்து வராங்க. மிசா அப்படின்னா என்னன்னா, மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட். எதுக்காக எடுத்துட்டு வராங்க அப்படின்னா, வருங்கால கட்டத்துல ஏதோ ஒரு பிரச்சனை நடக்க போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். யாரோ ஒரு தனிநபர் இருக்கிறாரு அல்லது ஒரு குழு இருக்கிறாங்க. இவங்களால வருங்கால கட்டத்துல ஏதோ ஒரு பிரச்சனை நடக்க போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள அரெஸ்ட் பண்ணிடுவாங்கங்க. அந்த தப்பை தடுக்கிறதுங்கிறதுக்காக அவங்கள போய் டைரக்டா அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, சந்தேகத்தின் அடிப்படையில். இதுக்காக தான் இந்த சட்டம் எடுத்து வராங்க. இதே வருஷம் 1971 வருஷம் இந்திரா காந்தி அம்மையார் யூபியில ஒரு தொகுதியில நின்று ஜெயிச்சிருப்பாங்க. இவங்க முறைகேடு செஞ்சு ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை எதிர்த்து நின்று ஒரு கோர்ட்ல கேஸ் போட்டிருப்பாரு. இந்த கேஸ்ல 1975ல அலகாபாத் நீதிமன்றத்துல இருந்து தீர்ப்பு சொல்றாங்க. இந்த கேஸ் ஒரு 3-4 வருஷம் நடக்குதுங்க. ஃபைனலா அலகாபாத் நீதிமன்றத்துல தீர்ப்பு சொல்றாங்க. என்ன தீர்ப்பு சொல்றாங்க அப்படின்னா, இந்திரா காந்தி அம்மையாருடைய வெற்றி முற்றிலும் முறைகேடானது, அவங்க தப்பு செஞ்சு ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அலகாபாத் நீதிமன்றத்துல 1975 வருஷம் தீர்ப்பு கொடுத்துறாங்க. இதுக்கப்புறம் நம்ம இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் எல்லாருமே இந்திரா காந்தி அம்மையார் பதவி விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப முக்கியமா அன்னைக்கு ஆப்போசிஷன் லீடர் அந்த ஜெயபிரகாஷ் நாராயண் போராட்டம் செய்யறாருங்க. இந்திரா காந்தி அம்மையாருக்கு பதவியில நீடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. ஆனா எப்படி நீடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியலங்க. எதிர்கட்சிகள் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஒருமித்த குரலோட இந்திரா காந்தி அம்மையார் பதவி விலகி ஆகணும்னு சொல்லிட்டு போராட்டம் செய்யறாங்க. மக்கள் மத்தியில ஒரு பிரஷரும் வந்துருது. இதை எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்திரா காந்தி அம்மையாருக்கு தெரியலங்க. அதனால ஆர்டிகல் 352 யூஸ் பண்ணி எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணிடுறாங்க. 21 மாசத்துக்கு இது அமுல்ல இருக்குது. 1977 மார்ச் 21 வரைக்கும் இது அமுல்ல இருக்குது. இந்த 21 மாசம் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான அரசியல் கட்சி தலைவர்கள் கைது செய்யப்படுறாங்க. ரொம்ப முக்கியமா சொல்லணும்னா ஜெயபிரகாஷ் நாராயண், அடல் பிகாரி வாஜ்பாய், எல்கே அத்வானி, மொரார்ஜி தேசாய் போன்ற முக்கியமான அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் கைது செய்யப்படுறாங்க. இது நம்ம இந்தியால ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்திடுதுங்க. மக்கள் எல்லாருமே ரொம்ப கொந்தளிச்சிடுறாங்க. யோசிச்சு பாருங்க, வாரண்ட் இருந்து அரெஸ்ட் பண்ணி ஒருத்தவங்களை கொண்டு போய் ஜெயில வச்சிருந்தாங்கனாலே அவங்களை அடிச்சு குடும்பப்படுத்துவாங்க. இன்னைக்கு காலகட்டம் 2025ல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த காலகட்டத்துல போலீஸ் ஒருத்தவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாரண்ட் இருந்து அரெஸ்ட் பண்ணாலும் சரி, இல்லாம அரெஸ்ட் பண்ணாலும் சரி, போலீஸ் ஒருத்தவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அஜித் குமார் எடுத்துக்கலாம், சாத்தான்குளம் கேஸா இருக்கலாம். இவங்களெல்லாம் எந்த அளவுக்கு போலீஸ் சித்திரவதை செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல வாரண்ட் இல்லாம சந்தேகத்தின் பேர்ல நீங்க யாரை வேணா அரெஸ்ட் பண்ணிக்கலாம். கோர்ட்ல கொண்டு போய் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய தேவையில்ல. சந்தேகம் ஒருத்த மேல இருக்குன்னா அவனை அரெஸ்ட் பண்ணி நீங்க கொண்டு போய் உள்ள வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு ஒரு ரைட்ஸ் கொடுத்தா எந்த அளவுக்கு ஒரு மோசமான சூழ்நிலை நம்ம இந்தியாவில் உருவாகும் அப்படிங்கறத நீங்களே சிந்திச்சு பாருங்க. இது நம்ம இந்தியால ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுத்துதுங்க. இந்த 21 மாசமும் பெரும்பாலான அரசியல் கட்சி தலைவர்கள் பாதிக்கப்படுறாங்க. போலீஸ்க்கு யார் மேலாம் தனிப்பட்ட முறையில காழ்ப்புணர்ச்சி இருக்கோ எல்லாத்தையும் கைது செஞ்சு சித்திரவதை செய்யறாங்க. ஸோ ஃபைனலா 1977 வருஷம் எலெக்ஷன் நடந்தது. இந்த எலெக்ஷன்ல மொரார்ஜி தேசாய் ஜெயிச்சு பிரைம் மினிஸ்டர் ஆயிராருங்க. இந்திரா காந்தி அம்மையார் பதவி விலகி மொரார்ஜி தேசாய் பிரைம் மினிஸ்டர் ஆயிராரு. இதுக்கப்புறம் இந்த மிசா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சட்டத்தையே ரத்து செஞ்சாருங்க.